ஹலோ அண்ட் வெல்கம் டு VAG ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எனக்கு ஒன் டே நான் செய்த கேக் ஆர்டர்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இவ்வளோ ஆர்டர்ஸ் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன், என்ன மாதிரி பிளான் பண்ணி நான் செய்தேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் இதில் 2 கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் தனித்தனியாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த டயர் கேக்கு பேக்கிங் எப்படி பண்ணலாங்கிறத நான் எக்ஸ்ட்ராவாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக எனக்கு இந்த மாதிரி ஹெவி ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதோடையும் ஒரு நாள் முன்னாலே நான் பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு முந்தின நாள் நான் க்ரம் கோட்டிங் எல்லாம் முடிச்சு ஐசிங்கும் முடிப்பேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுக்குற அன்னைக்கு அதோட டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு இது 3ஆம் தேதி கிடைச்ச ஆர்டர் ஆகும். ஸோ எனக்கு 1ஆம் தேதியுமே எனக்கு ஒரு 2-3 கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் உள்ள ஆர்டர். அதனால எனக்கு இந்த கேக்குக்குள்ள எல்லா ஒர்க்குமே நான் 3rd எனக்கு ஆர்டர் உள்ளது 2nd தான் நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg 3 டயர் கேக்கோட பேக்கிங் பண்ணோம். அதே மாதிரி 3 kg 2 டயர் கேக்கோட பேக்கிங். இது தவிர 1.5 kgயில் ஒரு சிங்கிள் டயர் கேக்கோட பேக்கிங் எனக்கு இவ்வளவும் செய்யணும். இதுக்கு கூடவே டோனட், கப் கேக், கேக் சிகிள், கேக் பாப்ஸோட ஸ்பாஞ்ச், அப்புறமா அந்த ஜார் கேக் செய்யறதுக்குள்ள அந்த கலர் ஸ்பாஞ்ச் இவ்வளவுமே இதுக்கு கூடவே அடிஷ்னலாக செய்ய வேண்டி இருந்தது. அதுலேயும் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு பார்த்து வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு பவர் சப்ளை இல்லை இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் இவ்வளவும் பேக்கிங் பண்ணணும், டெக்கரேஷன் ஒர்க் இருக்குது, எல்லாமே எப்படி செய்வேங்கிற அந்த ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நினச்ச டைமுக்கு என்னால் எல்லாமே முடிக்க முடியும். ஸோ வோல்டேஜ் ப்ராப்ளம் கூட நான் கண்டுக்காமல் இருக்கிற லோ வோல்டேஜ்லேயே நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு நினச்ச அளவுக்கு ஹைட்டாக எனக்கு பேக் ஆகி கிடைக்கல. ஹைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் அடிஷ்னலாகவே கொஞ்சம் ஸ்பான்ஸ் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நமக்கு வெயிட்டு வந்துடும், பட் கேக்குக்கு ஹைட் வரணும் இல்லையா, லுக் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பான்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு சைடு பேக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றா முடிய அவனில் பேக் ஆகி முடிய அடுத்த செட் ஒவ்வொன்றா பேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த டைமில் என்ன செய்தேன்னா, பேக் ஆகிற டைமில் நான் ஃபவுண்டன் ஒர்க்கெல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டேன். அதாவது அந்த டெடி பியர் கேக்கோட அந்த ஃபவுண்டன் ஒர்க்கு, அது மாதிரி வெட்டிங் கேக்குக்குள்ள அந்த ஃப்ளவர்ஸ், ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கு, இதெல்லாமே கேக்கு பேக் ஆகிற அந்த டைமில் நான் கொஞ்சமாக நான் செய்து முடிச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock எல்லாமே நான் அந்த ஃபவுண்டன் ஒர்க்கும் முடிச்சு அந்த ஃபுல் எல்லா பேக்கிங்குமே நான் முடிச்சிட்டேன். அப்புறமா பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே நைட்டு 9 o'clock மேலே பசங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நார்மலாக நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், நைட்டு க்ரம் கோட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐசிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் நான் ஆல்ரெடி அந்த அப்லோட் பண்ண அந்த வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வேற ஆர்டர்ஸ் இருந்ததுனால நான் முதல் நாளே க்ரம் கோட் முடிச்சு நான் அப்போ உடனே ஐசிங்கை முடிச்சே தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன் அப்படிங்கிறது நான் அதிலே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி கப் கேக்கும் நைட்டே நான் டெக்கரேஷன் பண்ணி ஒரு 8 பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸ் எதுவுமே போடலை. ஏன்னா அது ரொம்ப டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது மெல்ட் ஆயிரும். எவ்வளோ குவாலிட்டி உள்ள சுகர் பால்ஸாக இருந்தாலும் ரொம்ப டைம் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி டெக்கரேஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் க்ரீம் ஒர்க் மட்டும் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி தான் கேக் சிகிள், கேக் பாப்ஸ் இதுவும் அந்த சாக்லேட்டில் மட்டும் டிப் பண்ணி அதோட ஒர்க்கு மட்டும் முடிச்சு வச்சுருந்தேன். டெக்கரேஷன் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இதுவும் ஒரு 8 கண்டெய்னரில் பேக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஜார் கேக்கும் நைட்டே நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ டோனட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டிப் பண்ணி அது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் நல்ல ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ டோனட் பார்த்தீங்கன்னா 1 day முன்னாடி பேக் பண்ணது தானே, அப்போ நெக்ஸ்ட் டே அதை டெலிவர் கொடுக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 days 3 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலுமே டோனட் கெட்டு போகாது. நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த டோனட் பேக்டு டோனட்டு, ஃப்ரைடு டோனட்டாக இருந்துச்சுன்னா அது 1 dayல கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால, இது பேக் பண்ணதுனால 3 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த இவ்வளவுமே நான் முடிக்கிறதுக்கு சொல்லப்போனால் ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக ஐசிங்கை முடிச்சு இந்த மாதிரி நான் இவ்வளோ சொன்ன ஒர்க் அவ்வளோ முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ கப் கேக்கு வைக்கிறதுக்கு இதில் பிளேஸ் இல்லை. ஸோ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரிட்ஜ்லேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த 3 tier 3 kg வெட்டிங் கேக்கும் 2 tier 3 kg அந்த டெடி பியர்
இயர் தீம் கேக்கோட வீடியோ நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்களா இருந்தால் பாருங்கள், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து இன்னொரு கேக்கும் இருக்குது. அது வந்து 1.5 kg உள்ள டால் கேக்கு. ஸோ அதோட அந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணேன், அது என்ன ஃப்ளேவர், என்ன டெக்கரேஷன் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் இதில் நான் சொல்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 7 inchல 2 டின்ல நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது 7 inch ஒரு டின் வந்து 3/4 கிலோ வெயிட் வரும். அப்போ 2 டின் வந்து 1.5 kg வெயிட்டு. ஸோ இது வந்து ஒரு டின்ல இருக்கிறத 3 லேயராக கட் பண்ணி அப்படி 2 டின்ல உள்ள டோட்டல் வந்து 6 லேயர்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து வெனிலா டாஃபி ஃப்ளேவரில் செய்தது. நான் அதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த கேக்குக்கு வந்து டாப் லேயரை தவிர பேலன்ஸ் எல்லா லேயர்லையுமே ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா லேயர்ஸையுமே. அதுக்கு வந்து நான் போர்ட் பார்த்தீங்கன்னா 10 inchல நான் சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து 7 inch கேக் தான், பட் 10 inch அப்படின்னா இது வந்து 2 பேபியோட பர்த்டே, 2 பேரோட நேம் வந்து அந்த போர்டில் வைக்கணும். அதனால தான் இந்த பெரிய போர்டு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இது வந்து இந்த லேயர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த கேக்குக்கு க்ரம் கோட்டிங்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கேக்ஸுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே க்ரம் கோட்டிங் தான் முடிச்சேன். அப்போ லாஸ்ட் கேக்கு க்ரம் கோட் முடிக்கிற நேரமே ஓவரால் 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேக்காக ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் முடிச்சதை எடுத்து ஒவ்வொன்றா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா கஸ்டமர் வந்து கேக்குக்கு க்ரீன் கலர் கேட்டிருந்தாங்க. க்ரீன்னா நம்ம நார்மல் க்ரீன் கிடையாது, ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு லைட் ஷேட் உள்ள ஒரு க்ரீனாக இருந்துச்சு. ஸோ அந்த க்ரீனுக்காக நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலர் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நான் அப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த 1 drop கூட தேவையில்லை, அதோட ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக பிளாக் கலர் எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு கூடவே லீஃப் க்ரீன் அதுவும் ஒரு 2-3 drops வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து நமக்கு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும், பட் வந்து அது ஒரு லைட் ஷேட்லேயே கலர் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த கலர் தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த கேக்கோட ஐசிங்கும் நைட்டே முடிச்சுட்டு அதே மாதிரி இதோட நாசல் ஒர்க்கையுமே நான் கையோட முடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து நாசல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்று டைம் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த க்ரீமை கலர் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் க்ரீம் இருக்கும். தென் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது க்ரீமில் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் ஏறிடும். அதனால் அந்த கையோட செய்த நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து நாசல் ஒர்க்கும் செய்தே தான் நைட்டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன். ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஒரு லைன் பேட்டர்ன் போட்டு விட்டுக்கிட்டேன். நான் இது ஆல்ரெடி நிறைய கேக்கு டெக்கரேஷன்ஸில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேக்கு, ஆனால் வந்து நல்ல ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்ம லைன் போட்டு விடும்போது. இந்த நாசலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1 m. இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸு அப்படின்னா இந்த நாசல் வந்து ரொம்ப பெரிய சைஸ்லேயே இருக்கும். சேம் இதே மாடலோட நாசல் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், அதில் வந்து நம்பர்ஸ் இருக்காது. அடுத்ததாக இந்த நாசல் நம்பர் பார்த்தீங்கன்னா FD-C3. இது பார்த்தீங்கன்னா 1 type ஆஃப் ஸ்டார் நாசல் மாதிரியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நாசல் தான். நான் அந்த FD-C3 நான் சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், பட் வந்து இதில் நம்பர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நாசல் ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ இவ்வளோ ஒர்க்கு முடிச்சு 3 o'clock தான் நான் படுத்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 8 o'clock எல்லாம் கரெக்டாக நான் டெக்கரேஷன் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டால் கேக் டெக்கரேஷன் தான். ஸோ அதில் வந்து சிம்பிளாக என்னென்னா எடிபிள் பட்டர்ஃப்ளை தான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சுகர் பால்ஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த 3 கேக்குமே ஒரு 1/2 an hour டிஃபரன்ஸில் தான் டெலிவரி டைமிங் இருந்துச்சு. அதாவது ஒரு கேக் வந்து 11 o'clock, இன்னொன்று 11:30, அப்புறமா அந்த வெட்டிங் கேக்கு லாஸ்ட்டாக 12 o'clock இந்த டைமிங்கில் தான் டெலிவரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த 3 கேக்குமே வந்து ஒரே டைரக்ஷனில் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்து இந்த 3 கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஒரு 10-15 அந்த டைமுக்கு வந்து நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொன்றா அடுத்தது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக டேர் கேக் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டால் பாக்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த பாக்ஸஸ் வந்து நமக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரியாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் சைஸ் எப்படி செலக்ட் பண்ணோம்னா, நம்ம கேக்கு வைக்கிற அந்த பேஸ் போர்டு இருக்கு இல்லையா, போர்டோட சைஸ் அப்புறமா கேக்கோட ஹைட் அதை பொறுத்து தான் நம்ம வந்து பாக்ஸ் வாங்கிக்க முடியும். இப்போ நார்மலாக 2 tier கேக்கு, இப்போ 3 kg 2 tier கேக்குன்னா 1 tier வந்து 4 inch அப்ராக்சிமேட்டாக 4 inch அளவு ஹைட் வரும். அப்போ டோட்டலாக வந்து 8 inch ஹைட் வந்து நமக்கு கேக்குக்கு வரும். போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் வந்து
வந்து 10 inch வச்சுருக்கேன். இப்போ டால் பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் 10x10x10 அந்த சைஸுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த ஒரு பாக்ஸே வந்து 100 rupees கிட்ட வரும். அதை விடவும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக செய்யணும்னா நமக்கு வந்து நார்மல் 10 inch பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 2 kg பாக்ஸ், அந்த மாதிரி 2 பாக்ஸஸை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டயர் கேக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ 10 inchல எந்த மாதிரியான போர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி 2 கேக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு, அதாவது அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கணும். மற்றபடி அந்த க்ளோஸ் பண்ணுற போர்ஷன் வந்து வெளியில இருக்கட்டும். நம்ம வந்து அந்த சைடில் லாக் கொடுப்போம் இல்லையா, அது வந்து 2 பாக்ஸையும் சேர்த்தே தான் அதுக்கு இடையில வந்து லாக் பண்ணிக்கணும். அது வந்து அந்த பாக்ஸோட ஒரு சைடில் தான், பேக் ஆர் ஃப்ரண்ட் ஏதாவது ஒரு சைடில் வந்து இந்த மாதிரியாக நம்ம லாக் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கேக் வச்சுட்டு பேலன்ஸ் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கேக்குக்கு நான் எடுத்துக்கிட்டது 10 inchக்குள்ள போர்டு. அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 inchக்கு அளவுக்கு வரும். ஸோ அப்போது நான் இந்த பாக்ஸ் என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன்னா 10x10x5 அந்த ஹைட்டுக்குள்ளே பாக்ஸ் ஆகும். நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து கேக் இந்த அளவு ஹைட் இல்லை, ஆனால் 10 inchக்குள்ள போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10x10x4ல 2 பாக்ஸஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். கேக்கை பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் உள்ள லாக் கொடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம வெளியிலேருந்து உள்ள லாக் கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கேக்கில் டச் ஆகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி நம்ம உள்ளேருந்து வெளியே லாக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த கேக்கில் எதுவும் டச் ஆகாமல் நமக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டு அந்த 2 பாக்ஸோடையும் க்ளோஸ் பண்ணுற போர்ஷனை ஜாயின் பண்ணி இந்த மாதிரியே டயகனலாக பிடிச்சிட்டு அதுக்கு மேலே டைப் போட்டு விட்டுக்கலாம். அது மாதிரியே பாக்ஸோட வெளி சைடில் எல்லாமே அந்த ஜாயிண்ட் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் எல்லாமே டேப் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா அதுக்கு மேலேயே நைஃபும் வச்சிடலாம். அப்புறமா இந்த டெடிபியர் தீமில் உள்ள அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ள கப் கேக், டோனட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே 1/2 kg பாக்ஸஸ்லையா நான் ஒவ்வொன்றா எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த டெடிபியர் தீம் கேக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, வெண்ணிலா டாஃபி ஃப்ளேவர். அப்போ 3 kg, அது 1 kg கேக் வந்து 900 rupees வரும். ஸோ அப்படி டோட்டலாக 3 kg வந்து 2700. அதுக்கு கூட இப்போ டயர் கேக் இல்லையா, ஸோ ப்ளஸ் 200 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா போர்டு, இதுக்கு வந்து திக் போர்டு வச்சுருக்கேன், அதுக்கு வந்து 100 rupees வரும். அப்புறமா இந்த கேக்கோட ஃபாண்டன் ஒர்க்ஸ், அந்த டெடிபியர், அந்த ஃபீடிங் பாட்டில் நிறைய செய்திருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சேர்த்து 500 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக இந்த கேக்குக்கு வந்து 3500 rupees. அப்புறமா பார்த்தீங்கன்னா கப் கேக் வந்து 6 numbers வரும். கேக் சிக்கிள் 6 numbers, கேக் பாப்ஸ் வந்து 6, டோனட் 6, அப்புறமா வந்து அந்த ஜார் கேக் அது 4. இந்த இவ்வளவுமே சேர்த்து அது ஒரு செட்டாக வந்து நான் இந்த மாதிரி பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வந்து நான் கொடுப்பேன். அது வந்து டோட்டலாக 1500 rupeesக்காக நான் சார்ஜ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் கேக்கோட பேக்கிங். இதுக்கும் நான் வந்து 10 inch போர்டு தான் எடுத்திருக்கேன். பட் வந்து நார்மல் போர்டு தான், திக் போர்டு எடுத்துக்கல. இதுக்கு வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10x10x5 நம்ம வந்து 2 டயர் அந்த 3 kg டெடிபியர் கேக் பண்ணோம்ல, சேம் பாக்ஸ் வச்சு தான் இதையும் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இப்போ 3 டயர் கேக்கு ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அப்படின்னலாம் இல்லை. இது வந்து 3 kgல தான் நம்ம 3 டயர் கேக்கு செய்திருக்கோம். இப்போ 5 kgல 3 டயர் கேக்கு செய்கிறதா இருந்தால் தான் ரொம்ப ஹைட் வரும், பெருசாக இருக்கும். இது வந்து 3 kgல அப்படிங்கிறதுனால இப்போ 3 kg 2 டயர் கேக்கு செய்கிற அதே ஹைட்டு தான் வரும். அதில் இது கொஞ்சம் ஹைட்டு கூடுதலாக இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு 1 kg 750 rupees வரும். அப்புறமா 3 டயர் கேக்கு அதுக்கு வந்து 300 வரும். ப்ளஸ் அந்த கப்பிள் ஃபிகரின் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து 150 rupees வரும். அப்புறமா லேஸ் டெக்கரேஷன், அதுக்கப்புறமா ஃபவுண்டன் ஒர்க், இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக 3 டயர் 3 kg கேக்குக்கு வந்து 3000 rupees நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இந்த கேக்குக்கு நான் 10x10x4 அந்த சைஸுக்குள்ள 2 பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெண்ணிலா டாஃபி கேக் தான். 1 kg 900 rupees வரும், அப்படி 1.5 kgக்கு. அப்புறமா இந்த டாப்பருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 rupees. அப்புறமா டால் கேக் அப்படிங்கிறதுனால அதுவும் அடிஷ்னலாக 100 rupees வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1550 rupees வந்து நான் அந்த கேக்குக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன். எல்லா கேக்கோட பேக்கிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10:45க்கு மேலே அந்த டைம் ஆச்சு. நான் வந்து அதை டெலிவர் கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.